வணக்கம் மக்களே, நான் உங்கள் ஆலிவியாஸ் கிச்சன் அபியம்மா பேசுகிறேன். நான் இன்றைக்கி ஒரு கதை சொல்ல போகிறேன். ஒரு ஊரில் ஒரு அப்பா அம்மா இருந்தாங்க. அவங்களுக்கு 2 பையன்கோ. சின்ன பையன் என்னன்னா, அப்பாக்கிட்ட என் சொத்தெல்லாம் பிரித்து கொடுங்கோ, நான் வேறு ஊருக்கு போய் நான் பொழிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அப்பா சரின்னு சொல்லிட்டு பிரித்து கொடுத்துட்டாரு. பிரித்து கொடுத்துருந்தோம். அப்பா போயிட்டு மகன் போயிட்டு அப்பாக்கிட்ட தூரமாக வேறு ஊருக்கு போயிட்டு கொஞ்சம் காலத்துலேயே கொஞ்சம் வருஷத்துலேயே அந்த பணம்லாம் செலவாயிடுச்சு. பையன் எப்படின்னா பிச்சை எடுக்கிற நிலைமை ஆயிடுச்சு. என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அந்த ஊரில் ஒரு பெரியவர்கிட்ட போயிட்டு மாடுனா மேய்க்கலாம், அந்த மாடு மேய்க்கிற அந்த கஞ்சி போட்டால் அத்தனா சாப்பிட்லாம், சாப்பாட்டுக்கும் வழி இல்லையேன்னு பார்க்கும்போது அப்போ மாடு மேய்க்கிற வேலையில் சேர்ந்தாங்கோ. அது என்ன ஆச்சுன்னா, அவங்க அந்த கஞ்சி கூட அவனுக்கு கிடைக்கல. அப்போது உட்காந்து அவன் அழுதுட்டு யோசித்தான், நான் எங்கள் அப்பாக்கிட்ட எவ்வளோ வேலைக்காரர் இருக்கிறாங்கோ, ஆனால் எனக்கு இந்த நிலைமை, நான் எங்கள் அப்பாக்கிட்டேயே போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஏஞ்சி அவங்க அப்பாக்கிட்ட போகும்போது இவன் வர செய்தி யாரோ பார்த்துட்டு அவங்க அப்பாக்கிட்ட சொல்லிட்டாங்க. எப்படின்னா, நம்ம ஊருக்கெல்லாம் போகிறோன்னா வில்லேஜில் நம்ம போகும்போதே யாருன்னா ஒருத்தர் பார்த்துட்டு போயிட்டு வீட்டில் சொல்லிட்டு இருப்பாங்க, உங்கள் சொந்தக்கார் வந்துன்னு இருக்காங்க வழியிலன்ட்டு. அந்த மாதிரி அப்பா பையன் வரேன்னு தெரிஞ்சிருந்தோம் முன்னாடியே ஓடி போயிட்டு பையனை கட்டி பிடிச்சி அவனை பார்க்கும்போது ரொம்ப கேவலமாக, ரொம்ப பிச்சை எடுக்கிற நிலைமையில் இருந்ததும் அவனை வீட்டுக்கு கூட்டின்னு நல்லா குளிக்க வச்சு அப்பா ட்ரெஸ் போட்டு அப்பா கையில் இருக்கிற மோதிரம் போட்டு வேலைக்காரருக்கு சொல்கிறார், என் மகன் திருந்தி வந்துட்டான், அவனுக்கு நல்ல சாப்பாடு கொடுங்கோன்ட்டு. பெரிய பையனுக்கு ஒரே கோவம். என்ன கோவம்னு சொன்னால், இவன் இப்படி போயிட்டான், யாரை வேண்டான்னு போனவன் பார்த்தா இவன் வந்ததும் இவனுக்கு மாத்திரம் நல்ல சாப்பாடு செய்யுங்க, அப்படி இப்படின்றீங்கோ, நான் உங்கள் கூடவே இருக்கிறேன், எனக்கு என்ன செஞ்சீங்கோன்ட்டு. அப்பா சொல்கிறாரு, நீ என் கூட இருக்கிற, எனக்கு இருக்கிறதெல்லாம் உந்து தான், ஆனால் இவன் வழி மாறி போயிட்டு அவன் இந்த நாளில் கெட்டு வந்திருக்கிறான். அப்படி கெட்டு வந்தவனுக்கு நான் அவனை தள்ளி விட்டேன்னா அவன் இன்னும் ரொம்ப வேதனை ஆகிடும் அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்பா சொல்கிறாரு. இந்த கதையிலேருந்து என்ன தெரியுதுன்னு சொன்னால், ஒருத்தர் ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டாங்கோ, அவங்க நம்மக்கிட்ட திருந்தி ஒரு மன்னிப்பு கேட்கும்போது நம்ம அவங்கள மன்னித்து ஏற்றுக்கிறது தான் ஒரு நல்ல இது. நம்ம இல்லாமல் நீ இப்படி பண்ணீங்களே அப்படி பண்ணீங்களேன்னு சொல்லிட்டு நம்ம அவங்களுக்கு குத்தி காமிக்கிறதோட அந்த மன்னிச்சு ஏற்றுக்கும் போது அந்த மனுஷன் எவ்வளோ கெட்டவனா இருந்தாலும் திருந்தி வாழ்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது இல்லைங்களா? ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு சிலர் அடிக்கடிக்கு நீ இப்படி பண்ணிட்ட, நீ அப்படி பண்ணிட்ட, நீ என்ன இத்தை பண்ண அத்தை பண்ணுன்னு அது சொல்லி என்ன ஆகுது தெரியுமா? காயம் ஆறுன காயம் மறுபடி தின்னமும் ரணம் அவன் மறக்கணும்னு நினைக்கிறதெல்லாம் மறுபடி நினைப்பு வரும். அந்த மாதிரி யாரும் பண்ணாமல் தயவு செஞ்சு நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் அவங்க தவறான பர்சனாக இருந்தாலும், அவங்க தவறு செஞ்சவங்களாக இருந்தாலும், இல்லை ஏதோ ஒரு ஜெயிலுக்கு போயிட்டு வந்தாங்க, ஏதோ ஒரு கெட்டது செஞ்சிட்டாங்கன்னா கூட நம்ம அதை மன்னிச்சிட்டு அவங்க முன்னே அந்த டாபிக் எதுவும் எடுக்காமல் நம்ம அவங்க முன்னே வாழ்ந்தாவே அவங்க திருந்தி வாழ்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. புரியுதுங்களா? என்னென்னா, குரங்கு என்ன பண்ணுமா, காயம் ஆயிடுச்சுன்னா, இப்போ ஒரு காயத்துக்கு ஏதோ ஒன்று போட்டிருக்குன்னா இன்னொரு குரங்கு என்ன பண்ணுமா, அந்த காயத்தை பிரிச்சுட்டு ஐயோ காயம் ஆயிடுச்சான்னு பார்த்துட்டு மூடிட்டு போகுமா. இன்னொரு குரங்கு வருமா, காயம் ஆயிடுச்சுன்னு அதை பிச்சு பார்த்துட்டு திரும்ப மூடிட்டு போகுமா. அந்த மாதிரி நம்ம ஆன காயத்தையே மறுபடி பிச்சு பார்க்காத நல்ல மற்ற மனுஷனுங்க திருந்தி வாழ்கிறதுக்கு நம்ம எடுத்துக்காட்டாக இருக்கணும். என்ன சொல்கிறது, முதல்ல அவங்க மேலே நம்மளுக்கு வெறுப்பு இருந்தாலும் ஆனால் நம்ம உண்மையான அன்பு அவங்களுக்கு செலுத்தினா எப்படியாப்பட்ட கெட்டவங்களோ திருந்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லைங்களா? என் கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ ப்ளீஸ். என்கிட்ட சப்ஸ்கிரைபர் ரொம்ப கம்மியாக இருக்கிறாங்கோ, எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.